Yes, today class is MTP April 2021. B company is engaged in the trading activity. Buildings and Company Limited is also engaged in trading of copper. On 1st April 2011, it had 100 kilogram of copper costing 70. The company enters into contract for delivery of these 100 kilogram of copper to its customers on 30th September 2011. To protect itself from decline in currency exchange on 1st April 2011 at the rate of USD 100 on the date, it enters into forward future contract for delivery 30th September 2011. Management documents that changes in fair value of currency future contracts will be higher in variety in cash flow of copper sales transactions and concludes that the hedging relationship qualifies for cash flow hedge. On the same day, it also sells its inventory copper 100 when spot rate is 72. You are required to prepare detailed workings and past journal entries for the sale of copper and corresponding hedge instrument taken by the company. Past journal entries initiated date first quarter and sale of copper statement on forward contract on 30 September. So, first இந்த கேள்வி என்ன கேட்குறேன்னா ட்ரேடிங் காப்பர் 2011 it had 100 kilogram copper 70, it is total 70,000 rupees இருக்கு. கம்பெனி என்டர் பண்ணது என்னன்னா கான்ட்ராக்ட் டெலிவரி ஆஃப் தீஸ் 100 kilogram copper to its customer on 30th September 2011. அப்ப ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 2 குவார்டர் வந்துருக்கு இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் குவார்டர் வந்து சி டு ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் டிக்ளைன் கரன்சி. இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏப்ரல் 2001 என்ன செஞ்சாங்க, ரேட் ஆஃப் USD 100 on that date. It enters into forward future contract for delivery of September. The management documents that changes fair value of currency futures contract will be higher in variety of cash flows of copper. On the same date also sells inventory copper to use 100 when the spot rate is 72. அப்ப பாருங்க நல்லா கவனிச்சுக்கணும். Assume the exchange rate as follows, yield 6% per annum rate. நான் தமிழ்ல சொல்றேன். 1st ஏப்ரல் 2021 76 74 71. 1st ஏப்ரல்ல 76 இருக்குது, ஜூன்ல 74 இருக்குது, செப்டம்பர் 71 இருக்குது. தீர்வு நான் கொடுக்குறேன். காப்பர் வந்து 100 கிலோ இருக்குது, காஸ்ட் வந்து 70 தான். ஆனா சேல்ஸ் பிரைஸ் வந்து ஒரு USD $100 சொல்றீங்க. ஸ்பாட் ரேட் 72. அப்ப எக்ஸ்பெக்டட் INR வந்து 7200, ஃபியூச்சர் பிரைஸ் 76. இதெல்லாம் நான் சொல்ல எல்லாமே இங்க இருக்கக்கூடியதான். இப்போ வாட் இஸ் த ஹோஸ்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னா சேல் ஆஃப் இன்வென்ட்ரி தான் ஹோஸ்ட் கான்ட்ராக்ட். இப்போ வாட் இஸ் ஹோஸ்ட்? சேல் ஆஃப் இன்வென்ட்ரி, அதாவது சேல் ஆஃப் காப்பர். எப்ப செப்டம்பர் 30th நீங்க என்ன செய்ய போறீங்க, விற்கிறீங்க அப்படின்னு தான் ஹோஸ்ட் கான்ட்ராக்ட். ஹெட்ஜிங் பண்றாங்க. ஹெட்ஜிங் எதுக்காக நடக்குது அப்படின்னா என்னுடைய பிரைஸ் வந்து ஃபியூச்சர்லி குறைஞ்சிட போகுது இல்லை அதிகமாயிட போகுது. ஹெட்ஜ் வந்து பிரைஸ் ஃபிளக்சுவேஷனுக்காக தான் நம்ம பண்ண போறோம். அப்ப இவங்க என்ன செய்ய போறாங்க, சேல்ஸ் பண்ண போறாங்க. இந்த கம்பெனி இன்ட்ரெஸ்ட் கார்டு டெலிவரி பண்ண போறாங்க. அப்ப சேல்ஸ் தான் பண்ண போறாங்க. சேல்ஸ் பண்ணா பிரைஸ் குறைஞ்சிச்சுன்னா அவங்க நட்டமாயிடும். அதனால சேல்ஸ் பண்ணா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ப்ராடக்ட் டிக்ளைனிங் பிரைஸ் தான் அவங்க வந்து ஹெட்ஜ் பண்றாங்க. டிக்ளைனிங் பிரைஸ்க்கு தான் அவங்க என்ன செய்யறாங்க, ஹெட்ஜிங் பண்றாங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை விட குறைஞ்சிச்சுன்னா நட்டமாயிடும் இல்லையா, லாஜிக் தான். சரி, ஃபர்ஸ்ட் 30/9 இந்த ஹெட்ஜிங் கான்ட்ராக்ட் எல்லாம் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. அப்ப பாருங்க, on the same day it sells inventory copper at when the spot rate is 72. On the same day it also sells inventory of copper at USD 100 when the spot rate 72. அப்ப 30/6 வித்துறான். 30/6 வித்துறானா என்ன வரும், பேங்க் அக்கவுண்ட் debtor to sales, that is inventory. 100 × 72, 7,200. இது எல்லாத்துக்கும் தெரியும். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது.
ஸோ ஹெட்ஜ் கான்ட்ராக்ட் இது வந்து நார்மல். இப்போ ஹெட்ஜ் நம்ம போடுறோம். ஹெட்ஜ் அக்கௌண்டிங் எப்படி போடுவோம்? இனிஷியல் வந்து 1/4/11 நோ என்ட்ரி. 30/6 புக் பண்ண போகிறோம். 30/6/2011 என்ன ஆகிருக்கும், அதோட ரேட் என்ன பார்க்க போகிறோம். அப்போ டிஎஃப்ஏ அக்கௌண்ட் டெட்டார் டு OCR ரெக்கரிங். சி ஜூன்ல பிரைஸ் 74, அதாவது ஃபியூச்சர் பிரைஸ் ஆஃப் 30 செப்டம்பர் டெலிவரி அண்ட் 1 ஏப்ரல்ல 76, ஜூன் 74, செப்டம்பர் 71. அப்போ ஃபியூச்சர் பிரைஸ் 74. ஆனா நீங்க கான்ட்ராக்ட் எவ்வளவு போட்டீங்க அப்படின்னு கேள்வி. அப்ப திருப்பி சொல்றேன். 1 ஏப்ரல் the company intends to deliver of these 100 to copper on 30 செப்டம்பர். இப்போ 30 செப்டம்பர் எவ்வளவு நீங்க போட்டுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஏப்ரல் அன்னைக்கு நீங்க போடும்போது 76 ரூபாய் இருக்குது. ஃபியூச்சர் பிரைஸ் ஆன் 1 ஏப்ரல் 76, பட் 30 ஜூன் அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? 74 மாறிடுச்சு இல்லையா? அப்ப 76க்கு நீங்க போட்டீங்க, அன்னைக்கு 74 ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவுதான் லாபம்? எவ்வளவு லாபம்? 2 ரூபா லாபம் இன்ட்டு 100 ரூபாய்க்கு. அப்ப 200. 200க்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு போட்டா 6% சொல்லிக்கிறீங்க நீங்க? எஸ். ஏன்னா டிஸ்கவுண்ட் ரேட் 6% சொல்லிக்கலாம். அப்ப பெர் annum. இப்ப 1/0.6 போட்டக்கூடாது, 1/6/4. அப்ப 1/1.06, சரி 1.06/4 தான். ஏன்னா 6% என்பது வருஷத்துக்கு அப்படின்னா 3 மாசத்துக்கு எவ்வளவு? அப்ப 0.05. அப்ப 200/1.015 போடணும். அப்ப 200/1.015, ஸோ 197 ரூபாய் அப்படின்றது ஆன்சர். 197 ரூபாய் அப்படின்றது 197 ரூபாய் அப்படின்றது சரியான பதில். அடுத்தது வந்து 30/9/2011 என்ன நடக்குது? இது ஆக்சுவலா டெலிவரி நடந்திருக்குமா? இப்போ வந்து நம்ம அசம்ஷன் போட்டாச்சு. எப்படின்னா எனக்கு லாபமா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி லாபம்னா, நான் 76 ரூபாய்க்கு புக் பண்ணிட்டேன். இப்போ பிரைஸ் 74 ஆயிடுச்சு. அப்போ எனக்கு 2 ரூபா லாபம் தான். இப்போ 200 ரூபா லாபத்துக்கு இதோட பிரசன்ட் வேலையை நான் போட்டு வச்சுட்டேன். சரி 30/9 ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ரேட் என்ன ஆயிடுச்சு? நான் புக் பண்ணது 76 ரூபாய், ஆனா அங்க 71 ரூபா தான் இருக்குது. ஸோ 7 ரூபா எனக்கு லாபம். அப்ப 700 ரூபாய் ஆல்ரெடி எனக்கு லாபம் புக் பண்ணிட்டு 197 ரூபாய் லாபம் புக் பண்ணிட்டேன் இல்லையா? அப்ப 6 ரூபாய் எனக்கு லாபம் நினைக்கிறேன். சரி 99 5 பட்சம் 5 ரூபாய் தான் லாபம். 76 பட்சம் 5, 500 ரூபாய். 500 190 303. அப்ப திருப்பி நான் அகைன் புக் பண்ண வேண்டியது இந்த வருஷம் தான். இந்த குவார்டருக்கு ஃபினான்சியல் அசெட் அக்கௌண்ட் டெட்டார் டிஎஃப்ஏ டு OCR. இப்போ 30/9/11 எனக்கு பணம் வந்துருக்கு. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு எதுக்காக? டிஎஃப்ஏ. டிஎஃப்ஏ எவ்வளவு? 76 ரூபாயா? ம் 500. ஏன்னா டோட்டலா எனக்கு 71 - 76 - 71, டோட்டலா எனக்கு 500 ரூபாய். அப்ப ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வந்துச்சு. டிஎஃப்ஏ ஆல்ரெடி இதெல்லாம் டிஎஃப்ஏ நான் வச்சிருப்பேன். டிஎஃப்ஏ நான் வர வச்சிருக்கேன். ப்ராஃபிட் இருக்கு இல்லைங்களா? ஓசி ப்ராஃபிட் மொத்தம் இருக்குல்ல, அது பிஎன்ல உட்காந்து நான் கொண்டு இல்லையா? OCR அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ கிட்டத்தட்ட இந்த சம் முடிஞ்சிச்சு. திருப்பி சொல்றேன், இது ஏன் வந்து ஃபர்ஸ்ட், அதாவது ஒரிஜினலா நம்ம சேல்ஸ் பண்ணா
நான் சேல்ஸ் பண்ணுற வேல்யூ ஸ்பாட்டில் போட்டுருவோம், இது ஓகே. ஆனால் ஹெட்ஜிங் அக்கௌண்ட்னா அந்தந்த குவார்டருக்கு நான் ரெகனைஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் குவார்டர் ரெகனைஸ் பண்ணும்போது எனக்கு 200 லாபம் வந்துச்சு, அதோட ப்ரெசென்ட் வேல்யூ போட்டுருவேன். 39 ஆகும்போது அன்னைக்கு ப்ரெசென்ட் வேல்யூ வந்துடுறீங்க. ஸோ அதில் வந்து லாபம் எனக்கு 500 ஆல்ரெடி ரெகனைஸ் பண்ணது 197, ஸோ 303. ஸோ 39 வரும்பொழுது எனக்கு ஆல்ரெடி வந்து மொத்த லாபத்தையும் நான் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷாக வாங்கிடுவேன். எனக்கு இந்த 500 என்பது லாபம் தான். இந்த லாபத்தை பே நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். தட்ஸ் ஆல்.